இனிய வணக்கம். உலகெங்கும் வாழும் உறவுகளே, உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பாக கனடாவில் ஒரு முக்கியமான விடயம். கனடாவில் உங்கள் OAS தொகையை குறைக்கும் 12 ஆச்சரியமான காரணங்களை பற்றி இங்கு நான் இந்த பதிவில் ஆராயவிருக்கின்றேன். இதனை பார்த்து உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்வீர்களே, ஆனால் நீங்கள் எனக்கு செய்யும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஓகே, சரி, பார்ப்போமா. பல கனடியர்கள், அதாவது கனடாவில் இருக்கும் வயது முதிர்ந்தோர்கள் ஓய்வு காலத்தில் ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதிக வருமானம் மட்டுமல்ல, பல காரணங்களால் உங்கள் OAS தொகை குறையலாம். அது ஓய்வூதியம், வயது முதிர்ந்தோருக்கான ஓய்வூதிய பணம் நிதி. ஆனால் இந்த தொகை குறையலாம் என்பதை பலர் அறியவில்லை. இதை OAS க்ளோபேக் என்று அழைக்கின்றார்கள். 2025 ஆண்டில் உங்கள் வருமானம் $93,450 இருந்தால், அதற்கு மேலாக இருந்தால் உங்களுக்கு க்ளோபேக் ஆரம்பமாகும். ஆனால் அதுவே ஒரே காரணமல்ல. மற்றும் குடியிருப்பு ஆண்டுகள், வரி தாக்கல் தவறுகள், பணம் எடுத்துக்கொள்ளும் நேரம், இவை எல்லாம் OAS தொகையை குறைக்கலாம். இப்போது அந்த 12 முக்கிய காரணங்களை பற்றி பார்ப்போம். முதலாவது, அதிக வருமானம் வரம்பை மீறினால் அதற்கு மேற்பட்ட ஒவ்வொரு டாலருக்கும் 15% OAS குறைக்கப்படும். ஓய்வூதியம், முதலீட்டு வருமானம், வாடகை வருமானம், ஈவன் பார்ட் டைம், பகுதி நேரமாக வேலை செய்வது, இவையெல்லாம் இதில் அடங்கும். இரண்டாவது, போதிய கனடிய குடியிருப்பு ஆண்டுகள் இல்லாது. முழு OAS பெற 18 வயதுக்கு பிறகு 40 ஆண்டுகள் கனடாவில் வாழ்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு குறைவான ஆண்டுகளுக்கும் 2.5% OAS உங்களுக்கு குறையும். மூன்றாவது, கனடாவுக்கு வெளியே நீண்ட காலம் வாழ்வது. 18 வயதுக்கு பிறகு 20 ஆண்டுகள் கனடாவில் வாழ்ந்திருந்தால், வெளிநாட்டில் இருந்தாலும் உங்களுக்கான OAS கிடைக்கும். அதற்கு குறைவாக இருந்தால் 6 மாதங்களுக்கு பிறகு OAS நிறுத்தப்படும். நான்காவது, வருமான வரி தாக்கல் செய்யாது. OAS வரி உங்கள் வரி தாக்கலுடன் சம்பந்தப்பட்டது. வருமானம் இல்லாவிட்டாலும் நீங்கள் வருமான வரியை தாக்கல் செய்ய வேண்டியது அவசியம். தாக்கல் செய்யவில்லை என்றால் உங்களது OAS ஓய்வூதியம், வயது நேரத்தில் கிடைக்கும் ஓய்வு ஊதியம் உங்களுக்கு நிறுத்தப்படலாம். ஐந்தாவது, வருமானத்தை தவறாக அறிவிப்பது. முதலீட்டு வருமானம், வெளிநாட்டு ஓய்வூதியம் போன்றவை தவறவிட்டால் CRA, அதாவது கனடிய வருமான வரி திணைக்களம், திருத்தம் செய்து OAS திரும்ப செலுத்தலாம். அதாவது நீங்கள் முதல் பெற்றதை திருப்பி செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். ஆறாவதாக, பென்ஷன் இன்கம் ஸ்பிளிட்டிங் பயன்படுத்தாது தம்பதிகள் 50% வரை ஓய்வூதிய வருமானத்தை பகிர்ந்து கொள்ளலாம். இது க்ளோபேக்கை குறைக்க உதவும். இதை பயன்படுத்தாவிட்டால் தேவையற்ற இழப்பு உங்களுக்கு ஏற்படும். ஏழாவது, RRSP RIF பணம் எடுத்துக்கொள்ளும் நேரம். ஒரே வருடத்தில் அநேகமான பணத்தை அதிகமாக எடுத்தால் உங்களது வருமானத்தை உயர்த்தி அது உங்களது OAS-ஐ பாதிக்கும். எனவே ஆண்டுகளை பிரித்து விரிவு செய்து எடுத்தால் மிகவும் நன்மையாக இருக்கும். எட்டாவது, OAS பெறும் பொழுது வேலை செய்வது பார்ட் டைம், அதாவது நேரம், அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், தனியாக வேலை செய்வது கூட வருமானங்கள் கூட உங்களது க்ளோபேக்கு காரணமாகும். சிலர் வேலையை நிறுத்திய பிறகு, அதாவது பகுதி நேர வேலை மற்றும் தனியாக தொழில் செய்வார்களே, ஆனால் அதை நிறுத்திய பின்னர் OAS-க்கு விண்ணப்பிப்பார்கள். ஒன்பதாவதாக, முதலீடுகளை விற்பதில் கேபிட்டல் கெயின்ஸ், வாடகை வீடு அல்லது முதலீடுகளை விற்றால் கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது மூலதனத்தை விற்பதன் மூலம் அதுக்கான வரிகளை செலுத்த வேண்டும். இது OAS குறைவதற்கு ஒரு காரணியாக இருக்கும். முக்கிய வீடு, அதாவது நீங்கள் வசித்து வரும் முக்கியமான வீடு இதற்கு வரி விதிவிலக்காக அமையும். பத்தாவதாக, வெளிநாட்டு ஓய்வூதியம், வெளிநாட்டு பென்ஷன் ஓய்வூதியம் பெறுவீர்களே, ஆனால் கனடாவில் அது அறிவிக்க வேண்டும். எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாற்றங்களும் வருமானத்தை உயர்த்தலாம். இந்த வெளிநாட்டு பென்ஷன் எப்படி எடுப்பது, என்னவாறு என்பதை பற்றி இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு விளக்கமாக தருகின்றேன். 11ஆவதாக, வரி கழிவுகளை கோராது. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதாவது மருத்துவத்துக்கு ஏற்பட்ட செலவுகள்,
மற்றும் நீங்கள் நன்கொடையாக கொடுத்தது, டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட டாக்ஸ் வரி விதிவிலக்குகள் இவைகளை பற்றி போன்றவற்றை நீங்கள் விண்ணப்பிக்காவிட்டால் உங்களது வருமானம் கூடி நீங்கள் வருமானத்தை உங்களுக்கு OAS குறைவாகத்தான் கிடைக்கும். 12வதாக தவறான எஸ்டேட் பிளானிங், அதாவது தவறானது உங்களது கடைசி நேரத்துக்கான ஒரு திட்டங்களை நீங்கள் அமைக்க வேண்டும். இது நீங்கள் செய்யாவிட்டால் உங்களுக்கு ஏற்படும் OAS திடீரென குறையலாம். சரியான திட்டமிடல் மிக மிக அவசியமாகும். முடிவாக இந்த விதிகளை புரிந்து கொண்டால் முதிர்ந்த நேரத்தில் பெறும் ஓய்வூதிய திட்டத்தை க்ளோபேக், அதாவது திரும்ப அவர்கள் உங்களிடம் பெறுவதை நீங்கள் குறைத்து உங்களது ஓய்வு வருமானத்தை பாதுகாக்கலாம். சிறிய திட்டமிடல் பெரிய பலன். எனவே தயவு செய்து நீங்கள் இதை பார்த்து பயந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு மட்டுமின்றி இது போன்ற பலவிதமான பதிவுகளை நான் இன்னும் வெளியிட இருக்கின்றேன். பார்த்து அதனால் பயனடைந்து மற்றவருடன் மகளுடன் வாழ வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.